வயதான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் செயல்பாடு எல்லாம் குறைந்து விடுகிறது. இது இயல்பான ஒரு விஷயம்தான். உடல் சில அறிகுறிகளை இறப்புக்கு முன்னாடி காட்டும். முதல்ல ஆக்சிஜனின் தேவை குறைந்து சுவாசம் விடுவதில் சிரமமாக இருக்கும். ஆழமான மூச்சாக இருக்காது. நிறைய கொட்டாவி விடுவாங்க. அதிக ஆக்சிஜன் தேவையால்தான் இப்படி விடுவார்கள். மூச்சு விடும்போது சத்தம் கேட்கும். கரகரன்னு அந்த சப்தம் ஆசுமா மாதிரி கேட்கும். ஆக்சுவலா இறக்க போறவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. நமக்கு அது பயத்தைத் தரும். அந்த நேரத்தில் அவர்களை ஒரு கழிச்சு படுக்க வைக்கலாம். தூக்கம் அதிகமாயிருக்கும். பேசும்போதே தூங்கிடுவாங்க. அவங்கள சுத்தி நடக்குற விஷயத்துல ஆர்வம் இருக்காது. இறக்கும் முன் கடைசியாக அவர்களுக்கு கேட்கும் திறன்தான் போகும். இறக்கும் முன் கடைசியாக அவருக்கு பக்கத்தில் இருந்து ஆறுதலான விஷயங்களை பேச வேண்டும். கடைசி நேரத்தில் தானாகவே சிறுநீர், மலம் கழிக்கும் செயல்கள் நடக்கும். பசியின்மை நடக்கும். மோஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தசைகள் தளர்வடையுது. இது கடைசி கட்டத்துல உள்ளவங்களுக்கான அறிகுறி. சாப்பிடவே மாட்டாங்க. பசி இருக்காது. சாப்பிடுறதுக்கான நீர் ஆகாரத்தை முழுங்கறதுக்கு கூட எனர்ஜி இருக்காது. அதனாலேயே சாப்பிட மாட்டாங்க. பசி எடுக்கும்போது மென்று சாப்பிட முடியாது. நீராகாரத்தை குடிக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிற சூழல்ல அவங்களுக்கு முழுங்கக்கூடிய திறன் இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி சூழல்ல பால் கொடுக்கிறதே ஆபத்துதான். அது சுவாச பாதைக்குத்தான் போகும். இறப்பை ஏற்படுத்திடும். இந்த மாதிரி நேரத்துல ஐஸ் கியூப்பை வச்சி உதட்டுல எல்லாம் ஒத்தி எடுக்கலாம். சில நேரங்கள்ல அவங்க உடம்புல இருந்து துர்நாற்றம் வீசலாம். கை, கால்கள், விரல்கள் எல்லாம் தொட்டா ஜில்லுன்னு இருக்கும். அவங்க உடல ரத்த ஓட்டம் குறைஞ்சி போயிடும். சிலருக்கு மனக்குழப்பம் வரும். சிலர் இறக்கப் போகும் தருவாயில் புது எனர்ஜியோடு எழுந்து உட்காருவாங்க. அதை அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்வாங்க. இதை பார்த்ததும் சொந்தக்காரங்க எல்லாம் சந்தோஷமாவாங்க. இது தற்காலிகமாகத்தான் இருக்கும். மறுபடியும் இறப்பு நோக்கிப் போகுற வாய்ப்புத்தான் அதிகம்.